Hi students, I am Sanjeevan. Now I am going to teach about chapter number 10, ordinary differential equation. Okay, now fourth question is find the differential equation of the family of all parabolas with lattice rectum 4a and whose axes are parallel to the x-axis. அதாவது x-axisக்கு பேரலாக இருக்கிற லேட்டஸ்ட் ரெக்டம் 4a இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஆஃப் பேராபோலாஸை எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபேமிலி ஆஃப் பேராபோலா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய பேராபோலாஸை ஃபார்ம் பண்ணலாம். இது ஃபேமிலி ஆஃப் பேராபோலாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெட்டெக்ஸ் ஹெச் கமா கே ஜென்ரலாக. இதிலிருந்து நான் என்ன செய்கிறேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா ஃபார்ம் பண்ணுறேன். லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a, இதோட லென்த்து 4a. ஸோ அப்போ நம்ம இதோட ஈக்குவேஷன் ஆஃப் த பேராபோலா ரைட் பண்ணும்போது y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து எது வேரி ஆகும் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த வெட்டெக்ஸ் தான் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ ஹெச் அண்ட் கே மட்டும்தான் இந்த இடத்துல ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இதில் 2 ஆர்பிட்டரி இருக்கிறதுனால 2 டைம் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேண்டியது வரும். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதை டெரிவேட்டிவ் பண்ணும்போது பவர் முன்னாடி வந்துடும். 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கே. அடுத்தது நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். கேவை டெரிவேட்டிவ் பண்ணால் 0. 4a வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டு. எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 1, ஹெச் வந்து கான்ஸ்டன்ட், டெரிவேட்டிவ் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இதிலேருந்து நம்ம 4a ஓட வேல்யூஸ் எழுதிக்கலாம். 4a ஓட வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் கே இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இதை முதல்ல கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். 2 டைம். இது செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. அகைன் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. இது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் டெரிவேட்டிவ் y மைனஸ் ஏவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. dy பை dxஐ டெரிவேட்டிவ் பண்ணால் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஆகிடும். dy பை dx இஸ் ஏ கான்ஸ்டன்ட். y மைனஸ் கேவை டெரிவேட்டிவ் பண்ணலாம். y டெரிவேட்டிவ் பண்ணும்போது dy பை dx கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ 0 ஈக்குவல் y மைனஸ் கே இன்ட்டு டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் dy பை dx த ஹோல் ஸ்கொயர். இந்த வேல்யூஸை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். minus dy by dx the whole square y minus k into d square y by dx square. இப்போ இந்த வேல்யூஸ் மல்டிபிள் இருக்கு. another சைடு கொண்டு போய் டிவிஷன் பண்ணிக்கோங்க. minus dy by dx the whole square divided by d square y by dx square equal to y minus k. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இதை வந்து நம்ம என்ன செய்யலைன்னா சப்ஸ்டியூஷன் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 போகலாம். இது செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2a ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கேவோட வேல்யூ மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதை லெஃப்ட் சைடு கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2a இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது கியூப் வரும். அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 0. ஸோ தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் டிஃபரன்ஷியல். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் we go to question number 5. Find the differential equation of the family of parabola with vertex at 0, -1 and having axis along the y-axis. அதாவது
எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் இந்த வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் லைஸ் ஆகுது. அதிலிருந்து நம்ம ஃபேமிலியாக பேரபோலா ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம். 0, -1 கேன்னு எடுத்துக்கோங்க. முதல்ல ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் தி parabola along in y axis. y axis ல லைஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஜென்ரலாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா x minus h the whole square is equal to 4a into y minus k. இந்த டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வேல்யூஸை இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். x மைனஸ் ஹெச்சோட பிளேஸ்க்கு 0 அப்ளை பண்ணிக்கோங்க. 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே, கேவோட வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷனில் ஏ தான் இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இதை நம்ம ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணலாம். மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 2x. இந்த 4a கான்ஸ்டன்ட். ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா dy பை dx. 1 டெரிவேட்டிவ் பண்ணும்போது அது 0 ஆகிடும். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். 2x பை dy by dx equal to 4a. இந்த வேல்யூஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரோட பிளேஸ்க்கு எக்ஸ் ஸ்கொயர், 4a பிளேஸ்க்கு 2x by dy by dx into y plus 1 இருக்கு. இந்த வேல்யூஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy by dx ஈக்குவல் இந்த 2x இன்சைடு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2xy ப்ளஸ் 2x. இதெல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் dy பை dx minus 2xy minus 2x equal to 0 hence the required differential equation.